அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாளைக்கு நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாட இருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துட்டு நாம் தமிழ் புத்தாண்டோடைய பலன்களை பார்க்கலாம். நாட்காட்டி, அதாவது கேலண்டருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான கேலண்டரை யூஸ் பண்ணாங்க. ஏன் இந்தியாவிலேயே பலதரப்பட்ட கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேலண்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னா, நிலவை பேஸ் பண்ணி லூனார் கேலண்டர்ன்ற ஒன்று யூஸ் பண்ணாங்க. அடுத்தது சூரியனை பேஸ் பண்ணி சோலார் கேலண்டர்னு கொண்டு வந்தாங்க. அடுத்தது நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி செடிரல் கேலண்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோமானியர்கள் தான் நிலவை பேஸ் பண்ணி லூனார் கேலண்டரை உருவாக்கினாங்க. இந்த லூனார் கேலண்டரில் பார்த்திங்கன்னா 29 நாள், அதாவது நிலவு ஒரு சுற்று, அமாவாசை பௌர்ணமின்னு ஒரு சுற்றை முடிக்கக்கூடியதை நம்ம ரோமானியர்கள் கேலண்டர், அதாவது லூனார் கேலண்டர்னு யூஸ் பண்ணாங்க. இதில் மார்ச் மாதத்துலேருந்து மார்ஸை தெய்வமாக வழிபட்டதுனால மார்ச் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 10 மாதங்கள் தான் கணக்கில் இருந்துச்சு. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 303 நாள் தான் இருந்துச்சு. இந்த 303 நாள் இருந்தாலும் அந்த பருவ காலங்களோட ஒத்து போகலை. அப்போ யாரை கூப்பிட்டாங்கன்னா நூமா பொம்பிலியஸ் அப்படின்றவரை கூப்பிட்டாங்க. இந்த லூமா பொம்பிலியஸ்ன்றவர் ஜனவரி பிப்ரவரின்னு 2 மாதத்தை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு ஜூலியஸ் சீசர் காலத்தில் சொல்கிறாரு. அப்போ ஓகே, இதை ஆட் பண்ணோன்னா 355 நாட்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 355 நாட்களை கொண்டு ஒரு கேலண்டரை வடிவமைக்கிறாங்க. இந்த ஆக்டுனா 8, நவ்னா 9. ஸோ இதெல்லாம் லத்தீன் வார்த்தைகள். இப்போ ஜூலியஸ் சீசர் பதவி ஏற்கக்கூடிய காலம். அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றதுனால அந்த அரசர் பதவியேற்ற மாதங்களை முதன்மையாக கருதி அந்த மாதங்களை முன்னாடி கொண்டு போய் சேர்த்தாங்க. இல்லைன்னா நியாயப்படி பார்த்தா டிசம்பருக்கு அப்புறம் தான் நம்ம சேர்த்துருக்கணும். டிசம்பருக்கு முன்னாடி ஜனவரி பிப்ரவரின்னு அவங்க பதவியேற்ற காலங்களை நம்ம முன்னாடி மாதங்களாக உருவாக்கி செஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்பையும் ஒரு சில நாட்கள் தவறுகள் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணார்னா ஜூலியஸ் சீசர் சில நாட்களுக்கு மாதங்களுக்கு நாட்களை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்களை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணி 365.25 நாட்கள்னு கொண்டு வந்தாங்க. இந்த 25 நாள், அதாவது இந்த கால் நாளை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயராக கொண்டாடி முழு நாளாக கொண்டு வந்துடலாம், 4வது வருஷம் முழு நாளாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜூலியஸ் சீசருடைய காலகட்டத்தில் பேர் வைக்கும்போது ஜூலியஸ் சீசருடைய நினைவாக ஜூலை மாதத்தையும், அதுக்கடுத்து வந்த மன்னன் அகஸ்டியஸ் நினைவாக ஆகஸ்டுன்ற மாதத்தையும் உருவாக்குனாங்க. இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 1500 வருஷங்கள் இந்த கேலண்டர் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது ஈஸ்டர் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையில் வரணும், குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையில் வரணும். அதுதானே அவங்களுடைய கலாச்சாரம், சர்வதேச அளவில் கலாச்சாரமான பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த ஈஸ்டர் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையில் வராமல் அது ஒரு வெள்ளிக்கிழமையில் வருது, குட் ஃப்ரைடேன்றது ஒரு செவ்வாய்க்கிழமையில் வருதுன்னு வரும்போது மக்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வர ஆரம்பிச்சுது. சரி, இது என்ன பண்ணலாம், இந்த குழப்பத்துக்கு தீர்வு என்ன பண்ணலான்னு சொல்லும்போது 13வது போப் கிரிகோரி கிட்ட கேட்குறாங்க. அந்த போப் கிரிகோரி அலோசியஸ் லிலேயஸ்ன்ற ஒரு அஸ்ட்ரானமர், அவர் இட்டாலியை சேர்ந்தவர். இந்த இட்டாலியன் அஸ்ட்ரானமரை ஹையர் பண்ணி இந்த இட்டாலியன் அஸ்ட்ரானமர் கிட்ட இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருது, இது எதனால் 365.25 நாட்கள் இருக்குது இப்போது அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து கூட்டி கழித்து கணக்கு போட்டு 365.242 நாட்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா 11 நிமிஷம் தான் வித்தியாசம். அப்போ 11 நிமிஷம் வித்தியாசத்துக்கா இவ்வளோ பெரிய குழு அமைச்சு இவ்வளோ பெரிய ஒரு இட்டாலியன் அஸ்ட்ரானமர்லாம் செயல்பட்டாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த 11 நிமிஷம்ன்றது 100 வருஷத்துக்கு 18 மணி நேரம், 400 வருஷத்துக்கு 3 நாள், 800 வருஷத்துக்கு 6 நாள், 1500 வருஷத்துக்கு 11.25 நாள் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேலண்டரை நம்ம வடிவமைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கேலண்டரை வடிவமைக்கிறதுல இன்னொரு சிக்கல் என்னென்னா,
இப்போ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த வருஷத்தினுடைய கேலண்டரை மாற்றணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது 1582வது வருஷம் கேலண்டரில் மாற்றுறாங்க. இவர் கால்குலேஷன்லாம் பண்ணி இந்த 11 நிமிஷம் வித்தியாசத்தை சொல்கிறாரு. இது என்னைக்கு சொல்கிறாருன்னா அக்டோபர் 4ஆம் தேதி சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த கால்குலேஷன் படி மாற்றினா அக்டோபர் 4லேருந்து 15வது நாள் வரைக்கும், அதாவது இந்த 11.25 நாளை கேன்சல் பண்ணணும். 1500 வருஷங்கள் போயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது இந்த 1500 வருஷத்துக்காக ஒரு 11.25 நாளை நம்ம குறைக்கணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறமா கேலண்டரில் அக்டோபர் 15ஆம் தேதி இருந்துச்சு. இதை வந்து எல்லா நாடும் அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்கள் திடீர்னு ஒரு கால்குலேஷனை மாற்றி சொல்கிறீங்க, எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் அக்செப்ட் பண்ணலை. ரோமானியர்கள் மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 170 வருஷங்கள் கழித்து 1752 இதை வந்து பிரிட்டிஷ்காரவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கிலாண்டில் அக்செப்ட் பண்ணி ஓகே, இந்த கேலண்டர் இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம்க்கு கொண்டு வந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இவங்க இந்த கேலண்டரை வடிவமைக்கிறாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் டைரெக்டாக செப்டம்பர் 15ஆம் தேதி வருது. அப்படி இருக்கும்போது இதை வந்து மக்கள் பார்த்துட்டு கொந்தளிச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கலவரமே நடக்குது. நாங்கள் இப்போ எப்படி டேக்ஸ் கட்டுறது, எங்களுடைய மாதங்களில் ஒரு 15 நாட்கள் இல்லை, இந்த 15 நாட்களுக்கு நாங்கள் எப்படி வாடகை கொடுக்கறது போகிறது எல்லாமே பெரிய பிரச்சனையாச்சு. இன்னும் சில நாடுகளில் இந்த கிரிகோரியன் கேலண்டரை அக்செப்ட் பண்ணிக்காமல் ஜூலியன் கேலண்டரையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக துருக்கி நாட்டை கூட ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி தான் துருக்கி நாட்டில் அக்செப்ட் பண்ணாங்க. சவுதி அரேபியாவில் 2016 தான் இந்த கேலண்டர் ஓகே உலகளாவிய கேலண்டர்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எத்தியோப்பியாவில் இன்னுமே அக்செப்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஓவரால் கிரிகோரியன் கேலண்டர் ப்ளஸ் இந்தியன் கால்குலேஷன்ஸ் வருது. அது என்னன்றதை நம்ம பின்னாடி சொல்லலாம். இப்போ வந்து தை மாதம் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு தான் வரும். அப்போ இது வந்து தை மாதமாக சித்திரை மாதமான ஒரு குழப்பமும் வந்துச்சு. ஸோ தை மாதம் தானே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்குது. அப்போ தை மாதத்தில் தானே இந்த பண்டிகையை கொண்டாடணும். ஏன்னா சூரியனுக்கு நான் வழிபடுறதாகட்டும், சூரியனுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகை பொங்கல், அறுவடை திருநாள், அறுவடை தான் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை. அப்படி இருக்கும்போது தமிழ் வருட பிறப்புன்றது இந்த தை மாதம் கொண்டாடக்கூடியது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 1921 மறைமலை அடிகளாருடைய தலைமையில் திருவிக சுப்பிரமணிய பிள்ளை, சச்சிதானந்தம், கி.ஆ.பெ. விஸ்வநாதம், சைவ பெரியார் பாரதியார் இவங்கெல்லாம் சேர்ந்து தை மாதம் 15ஆம் தேதி திருவள்ளுவர் பிறந்த வருடங்கள் அதுக்கு முன்னாடியே 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்காரு. அப்போ வந்து திருவள்ளுவர் ஆண்டாக நம்ம கால்குலேட் பண்ணி அதை தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. ஆனால் இந்த ஒரு மாநாடு நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸோ ரெக்கார்ட்ஸோ ஹிஸ்ட்ரியில் கிடையாது. இதை வந்து 1971 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணி திருவள்ளுவர் ஆண்டுன்றதையும் நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் கேலண்டரில் போய் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டும் போட்டிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய ஆண்டோட +31 ஆட் பண்ணோன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம லூனார் கேலண்டரை யூஸ் பண்ணுறோமா சோலார் கேலண்டரை யூஸ் பண்ணுறோமான்ற குழப்பம் வரும். இப்போ ரோமானியர்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, லூனார் கேலண்டரை யூஸ் பண்ணாங்க. ஆனால் எகிப்தியர்கள் சோலார் கேலண்டரை யூஸ் பண்ணாங்க. இந்த சோலார் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கிட்டு லூனார் கேலண்டரில் சில சேஞ்சஸ் பண்ணி இது சோலார் ப்ளஸ் லூனார் கேலண்டராக கன்க்ளூட் பண்ணது தான் கிரிகோரியன் கேலண்டர்னு வந்துச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா நிலவை பேஸ் பண்ணியும் எடுக்கலை, சூரியனை பேஸ் பண்ணியும் எடுக்கலை, நம்ம நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளை சுற்றி பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் சிடிரல் கேலண்டர்னு சொல்லக்கூடியது. இந்த நட்சத்திரங்களை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது அதை வந்து ஒரு வட்டப்பாதையில் கொண்டு வந்து அந்த வட்டப்பாதையில் இருக்கக்கூடியதையுமே ஒரு சில வடிவங்களை கொடுத்து இது இந்த வடிவத்தில் இருக்குது, இது தேள் வடிவத்தில் இருக்குது, இது நண்டு வடிவத்தில் இருக்குது, இது வந்து மீன் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சில வடிவங்களை கொடுத்து அந்த தெரியக்கூடிய நட்சத்திரங்களை சூரியன் சுற்றி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு தான் இந்த கேலண்டரை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோன்னா நம்ம பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா வேகமாக போகிற மாதிரி இருக்கும்.
அதே இது ஒரு தூரத்தில் இருக்கிற மலை பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக தான் க்ராஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது அது ரொம்ப நேரம் அந்த மலை தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு பஸ்லேயோ நடந்தோ போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் இருக்க மரங்கள் வேகமாக க்ராஸ் ஆகும். ஆனால் தூரத்தில் இருக்கக்கூடிய மலையானது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்மளை க்ராஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த செடிரல் கேலண்டரை உருவாக்கி நம்ம சூரியன் தான் அதை வந்து சுற்றி வருது. அது வந்து நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து வரும். அந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த ராசிகளில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லிட்டு இந்த ராசியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கேலண்டரை வடிவமைச்சாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா சூரியன் எக்ஸாக்டாக கிழக்கு திசையில் உதிக்குதான்னா கண்டிப்பாக கிழக்கு திசையில் உதிக்கிறது இல்லை. அது சில நேரங்களில் வடகிழக்கில் உதிக்குது, சில நேரங்களில் தென்கிழக்கில் உதிக்குது. வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி உதயமாகிறது, அதாவது வடகிழக்கில் ஆரம்பித்து உதயமாயிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் தென்கிழக்கில் உதிக்க ஆரம்பிக்கும். அந்த காலகட்டம் வந்து தட்சணாயனம், அதாவது ஆடி மாதத்தில் இருந்து தை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இரவு பொழுது அதிகமாக இருக்கும், மாலை பொழுது சீக்கிரமாக இருட்டிடும், மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் குளிர்காலகட்டங்கள் அதெல்லாமே சூரியன் வடகிழக்கில் உதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தென்கிழக்கை நோக்கி உதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். இப்போது மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னாக்கா உத்தராயண புண்ணிய காலம், அதாவது தை மாதத்துலேருந்தே எடுத்துக்கலாம். தை மாதத்துலேருந்து தென்கிழக்கில் உதிக்க ஆரம்பித்த சூரியன் வடகிழக்கை நோக்கி உதிக்க ஆரம்பிக்கும். ஜனவரி 15 தென்கிழக்கில் உதிக்க ஆரம்பிக்குதுன்னா அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கிழக்கில் உதிக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வடகிழக்கில் உதிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் சால்ஸ்டிஸ் அப்படின்ற ஒன்று நடக்குது. அதாவது சால்ஸ்டிஸ்னால் சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வடகிழக்கிலேருந்து தென்கிழக்கு நோக்கி போகுது. அதாவது இந்த வின்டர் பீரியட் என்ன சொல்கிறோன்னா கடக சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த தென்கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கை நோக்கி வருது அப்படின்றத வந்து கடக சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நடுவில் மார்ச் மாதத்தில் ஒரு நாளும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாளும் பகல் இரவு பொழுதுகள் சமமாக இருக்கும். அதை வந்து ஈக்வனாக்ஸ்னு சொல்கிறோம். ஈக்வனாக்ஸ்ன்றது வந்து இளவேனில் சம இரவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் வந்துச்சுன்னா அது இளவேனில் சம இரவு. அதே இது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சம இரவு நாளை வந்து இலையுதிர் சம இரவு புள்ளின்னு சொல்கிறோம். ஸோ பகல் பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமான மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 20ஆம் தேதி சம இரவு நாள்னு சொல்கிறோம்ல, அதில் இருந்தே நமக்கு வருடங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட பண்டைய காலத்து வரலாற்று ஏடுகளில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம்தான் புது வருஷம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய பண்டிகைகளும் இருந்திருக்கு. நம்ம விஷு வருஷம், அதாவது தெலுங்கு வருட பிறப்புமே பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் தான் வரும். அப்போ வந்து நம்ம ஏற்படுத்தியக்கூடிய கேலண்டர் எப்படி பார்த்திங்கன்னா லூனி சோலார் கேலண்டர்னு யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து செடிரல் கேலண்டரோட ஒப்பிட்டு போச்சு. இது வந்து சந்திரனையும் சூரியனையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கேலண்டரை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது முழுக்க பேஸ் பண்ணியிருக்கிறது எதுனாக்க ராசி மண்டலங்களை பேஸ் பண்ணி தான். ராசி மண்டலங்களில் சூரியன் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேலண்டர் தயாரிக்கப்பட்டது. இந்த கேலண்டரை வச்சு தான் நம்ம வந்து ராசி பலன்கள் இதெல்லாமே சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை வந்து நிறைய மேலை நாடுகள்லேயும் அக்செப்ட் பண்ணி ஏரிஸ் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத மேஷம் தான் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொழுதுகளில் தான் சூரியன் உச்சமாக இருக்கும். ஹையஸ்ட்டு இப்போ ஏப்ரல் மேல தான் உங்களுக்கு வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருக்கும், ஏப்ரல் மேன்றது. ஸோ அந்த ஏப்ரல் மே காலகட்டங்க தான் வந்து நமக்கு சூரியன் ஹையஸ்ட் பவரில் இருக்குது. அப்போ தான் அந்த மேஷம் நட்சத்திரங்கள் நல்ல தெளிவாக தெரியும். அப்போ மேஷம் நட்சத்திரங்கள் மேலே சூரியன் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ கலீலியோ கலீலிலாம் வந்து டெலிஸ்கோப்பை வச்சு நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வந்தார். ஆனால் நம்மளுடைய தமிழர்களுடைய கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லிட்டு பல யுகங்களாக வந்துட்டுருக்கு. அப்படி பல யுகங்களாக வந்துட்டு இருக்கும்போது அந்த யுகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் 24 அடி உயரத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய கண் பார்வை நமக்கு இப்போ வந்து 6x6ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கண் பார்வையின் தூரம் தீட்சண்யம் நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களால இயற்கையாகவே நட்சத்திரங்களை வரைக்கும் வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறும் கண்களால் நட்சத்திரங்கள் ட்ராவல் ஆகிறத பேஸ் பண்ணி தான் இந்த பஞ்சாங்கம் இதெல்லாமே எபிமரிஸ் இதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன தான் வந்து கண்களால் பார்த்து நகருதுன்னு சொன்னாலும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரோமானியர்கள் கேலண்டரில் ஒரு 11 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி நம்மளோடைய சிடிரல் கேலண்டரில் ஒரு 20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு 2 விதமான பஞ்சாங்கங்கள் வந்திருக்கு. இப்போ கூட சனிப்பெயர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் வந்து சனிப்பெயர்ச்சி இல்லைன்னு ஒரு தரப்பினர் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு தரப்பினர் சனிப்பெயர்ச்சி இருக்குன்னு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து திருக்கணிதம் தான் எக்ஸாக்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி எக்ஸாக்ட்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கங்களில் தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மூலமாக, நம்ம டெலஸ்கோப்ஸ் மூலமாக நம்ம பார்க்குறத வச்சு அந்த 20 மினிட்ஸை டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பூமியானது ஏன் இந்த 20 மினிட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, நம்ம பூமியானது ஒரு ஆக்சிஸை அச்சியை பற்றி கொண்டு வாம்பலாகி தான் சுழலுது. பம்பரம் எப்படி தலையாட்டி சுழலுதோ அந்த மாதிரி பூமியானது வாம்பலாகி சுற்றிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் நிமிரக்கூடியும் சில நேரங்களில் சாய்ந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இந்த 20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துச்சு. அதாவது 365.256 நாட்கள் அப்படிங்கிறத 365.242, அதாவது 20 மினிட்ஸ் வித்தியாசத்தில் நம்ம இந்த கேலண்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 2600 ஆண்டுகள் பழமையானது இந்த சோலார் சிடிரல் கேலண்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கிறது 2000 வருஷங்களை தான் கடந்திருக்கோம். ஆனால் அதற்கும் முன்னாடி ரோமானியர்கள் கேலண்டர், ஜூலியன் கேலண்டர், இது எல்லாத்துக்கும் முன்னாடி பழமையான கேலண்டர் இந்த சோலார் சிடிரல் கேலண்டர். ஏன்னா தமிழ் தான் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடின்னு சொல்லக்கூடிய தமிழ் இனம்தான் முதன்மையானது. அப்படி இருக்கும்போது ஒரு 100 வருஷ காலங்களில் இந்த 200 மினிட்ஸ் வித்தியாசம் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த 20 நிமிஷம் வித்தியாசம்ன்றது வந்து இந்த 100 வருஷ காலத்தில் 2000 நிமிஷமாக மாறியிருக்கும். 2000 நிமிஷத்தில் ஒரு 25 நாட்களாக கூட மாறியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசன்ட் நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா, இப்போ வந்து நமக்கு நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிட்டு அந்த டெக்னாலஜிஸில் நம்ம பார்க்குறோம் வானங்களில் இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் இருக்குது, இந்த நட்சத்திரம் இவ்வளோ தூரத்தில் ட்ராவல் ஆகுது, நம்ம வந்து சூரியன் நேர்கோட்டில் வருதா, கிரகங்கள் நேர்கோட்டில் வருதா, அதை வந்து நம்ம ஃபோன் ஆப் மூலமாகவே பார்க்குறோம். அப்போ நைட் ஸ்கை, ஸ்டெராலியம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசிக்கு எப்போவோ வந்துருச்சு. அது சித்திரை 14 தான், அதாவது சித்திரை முதல் நாள் தான் வரப்போகுதுன்னு கிடையாது. சூரியன் வந்து ஆல்ரெடி மார்ச் மாதமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம மார்ச் மாதமே புத்தாண்டு கொண்டாடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ அப்போ வந்து அது வந்து அந்த 20 நிமிஷ வித்தியாசங்கள் ஒவ்வொரு முறையும் மாறுபட செய்யும். அதனால தான் நமக்கு இப்போ வந்து மார்ச் மாதமே அதிகமான வெப்பம் இருக்குது. ஸோ இதே மாதிரி குழப்பம் வந்து நமக்கு எப்படி ரோமானியர்கள் காலத்தில் ஈஸ்டர் பண்டிகையில் ஒரு குழப்பம் வந்துச்சோ, அதே மாதிரி நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விடுறதுலையும் பண்டிகை நாட்கள்லேயும் ஒரு குழப்பம் வந்துச்சு. அப்படி குழப்பம் வரும்போது 1950 நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது CSIRங்கிற ஒரு அமைப்பு, அதுதான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புமே என்ன சொல்கிறாங்கன்னாக்க, அதுக்குன்னு ஒரு பஞ்சாங்கம், ராஷ்ட்ரிய பஞ்சாங்கன்னு ஒன்று அமைச்சு இதை வந்து திருத்தி எழுதியிருக்காங்க. அது வந்து சஹாக்கா கேலண்டர்,
அப்படின்றத நம்ம வந்து நிறுவியிருக்கோம். ஸோ இந்த கேலண்டர்ஸினுடைய வரலாறுகள் இப்படி தான். ஸோ அதுக்கும் முன்னாடியே வந்தது நம்மளுடைய செடிரல் கேலண்டர். அந்த கேலண்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பஞ்சாங்கங்கள் எழுதியிருக்காங்க. வருஷப்பிறப்பு பலன்கள் இது எல்லாமே அந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சு தான். ஸோ நமக்கு வந்து நியூ இயர் வந்து முன்னாடி வருதா, மார்ச் மாதம் வருதா, மார்ச் மாதத்துக்கு பின்னாடி வருதான்றது முக்கியம் கிடையாது. ஏப்ரல் 14th தான் கொண்டாடினோமா, மார்ச் 20th இந்த டேட்டா, அதெல்லாம் கிடையாது. சூரியன் ஏரிஸ்க்கு வரக்கூடிய காலகட்டம், சூரியன் அதிகமான வெப்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நமக்கு புத்தாண்டு பிறந்துட்டதா கணக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தா கூட இப்போ மார்ச் 22nd ஆரம்பிச்சிருக்கு நமக்கு நியூ இயர்னு சொன்னால் கூட மிஞ்சி போனால் ஒரு 1 month டிஃப்ரென்ஸில் வரும். 1 month ஒரு 15 days டிஃப்ரென்ஸில் நமக்கு 15 to 20 days டிஃப்ரென்ஸில் நமக்கு இந்த நியூ இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த நியூ இயர்க்கான ப்ரெடிக்ஷன்ஸை அடுத்தடுத்து வர பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.